அருகே சென்றேன். நான் தான் கவிஞன் கல்யாண சுந்தரம் என்றேன். அதற்கு அவர்களோ அவரவர் அலைபேசியில் தன்னையே மறந்து தன்னிலை இழந்திருந்தார்கள். உலகத்தை சுருக்கி உறவுகளை பிரிக்கும் அளவிற்கு மீறிய அறிவியல் வளர்ச்சி ஆபத்து என்பதை அப்போது உணர்ந்தேன். சமூக மாற்றத்தை விரும்பிய சமத்துவ கவிஞன் நான் அறிவியலுக்கு எதிரானவன் கிடையாது. முதலாக வான்வெளியில் மனிதன் கால் வைத்த போது நான் எழுதிய கவிதை எனக்கு நினைவுக்குள் மலர்கின்றது. சந்திரனை தொட்டது இந்த மனித சக்தி, சரித்திரத்தை மாற்றியது இந்த மனித சக்தி. இந்திரன்தான் விண்ணாட்டு அரசன் என்று இலக்கணத்தை மாற்றியது இந்த மனித சக்தி என்று அன்றைக்கே பாடியவன் இந்த கல்யாண சுந்தரம். வளர்ச்சி வேறு வீக்கம் வேறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிந்தித்து பார்த்து செயலை மாற்றாத இந்த சமூகத்தை நிந்தித்தவாறே தேநீர் கடைக்கு சென்றேன். அங்கு செய்தித்தாளில் இருக்கும் செய்திகளை பேசிக்கொண்டிருப்பதை செவிமடுத்தேன். கடன்பட்டார் நெஞ்சம் போல் இந்த நாடே கலங்கி இருப்பதை புரிந்து கொண்டேன். பசி, பட்டினி, வறுமை, ஊழல், லஞ்சம், விலைவாசி உயர்வு, வேலையில்லாத திண்டாட்டம் என்று ஒரு பக்கம், ஒவ்வொரு நாளும் கொலை, கொள்ளை, தற்கொலை, வன்கொடுமை என்று மறுபக்கம். இப்படி நீண்டு சொல்லும் பட்டியலால் நிலைகுலைந்து போனேன் நான். ஆத்திரம் பொங்க தமிழ்தாயே தடியோடு என்னருகே வந்து நின்றார். சித்தர்களும் யோகிகளும் சிந்தனையில் ஞானிகளும் புத்தரோடு இயேசுவும் முத்தமர் காந்தியும் எத்தனையோ உண்மைகளை எழுதி வச்சாங்க. எல்லாம் தான் படிச்சிங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்க என்று அறச்சீற்றத்தோடு அன்னை தமிழ் என்னிடம் கேட்டாள். உங்களுக்கு மிகவும் பிடித்தது என்னவென்று பேராசன் மார்க்சிடம் கேட்டபோது மக்களுக்காக போராடுவது என்றார். இந்த சமூகம் விழிப்படைய நான் மீண்டும் பாட்டெழுத வேண்டும். என்னை இன்னொரு முறை ஈன்றெடுப்பாயா தமிழ் தாயே.